தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது தருமபுரி தொகுதியில் டாக்டர் சௌமியா அன்புமணி களமிறக்கப்படுவார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அரசாங்கம் என்பவர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் டாக்டர் சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பாமக வேட்பாளராக அரசாங்கம் என்பவர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது டாக்டர் சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயன், விவரங்கள் என்ன? தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக காலையில் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடந்தது. இதனை அடுத்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் வேட்பாளர் மாற்றப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் பேரில் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தருமபுரி தொகுதி வேட்பாளரை மாற்றியுள்ளார். தருமபுரி மக்களவை தேர்தல் ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் சார்பாக அக்கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய மனைவி மற்றும் பசுமை தாயத்தினுடைய தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணியை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக தருமபுரி மாவட்டத்தில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வளையும் கொண்டாடி வருகின்றனர். காலையிலிருந்து வெறும் சோகத்தில் எந்த ஒரு உற்சாகமின்றி இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தற்பொழுது மாலையில் சௌமியா அன்புமணியை அறிவித்தவுடன் தற்பொழுது மிக உற்சாகத்துடன் களத்தில் இறங்கி உற்சாகமாக உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி விஜயன்.